என்று நீங்கள் கருதி கொண்டிருந்தீர்களே அவர்களை நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது, அந்த சந்தர்ப்பத்தில் இறைவனுடைய கட்டளையை அவர்கள் கேட்பார்கள், அவர்களை அழைப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு அவர்கள் என எந்த விதமான உதவி பரிமாற்றத்தையும் செய்வதற்கு சக்தி இல்லாதவர்களாக, தகுதி இல்லாதவர்களாக மாறி இருப்பார்கள். இருவருக்கும் மத்தியிலாக மிக பெரிய, மிக ஆழமான நரகத்தினுடைய பள்ளத்தாக்கு இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறது பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்றான், வரஅல் முஜ்ரிமூன நார, முஜ்ரிம்கள், பாவம் செய்தவர்கள், குற்றம் புரிந்தவர்கள் நரகத்தினுடைய நெருப்பை பார்ப்பார்கள். ஃபதன்னு அன்னஹும் வாகிஊஹா வலம் யஜிது அன்ஹா மஸ்ரிஃபா, அவர்கள் தாங்கள் கண்டிப்பாக இந்த நரக நெருப்பிலே வீழ்ந்து இந்த நரகத்தினுடைய வேதனையை அனுபவிக்க போகிறோம் என்பதை அவர்கள் கண்டிப்பாக உணர்ந்திருப்பார்கள். வலம் யஜிது அன்ஹா மஸ்ரிஃபா, அதிலிருந்து தப்பிப்பதற்கு அவர்களுக்கு வேறு எந்த வழியும் இருக்காது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்ப குற்றம் புரிந்தவர்கள் தங்களுடைய குற்றத்திலிருந்து, தங்களுடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பலவிதமாகவும் முயற்சி செய்வார்கள். ஆனால் எந்த வழியும் பயனளிக்காது. அவர்கள் நரக நெருப்பை பார்க்கும்போது அவர்களுக்கு தீர்மானமாகிவிடும், அடுத்து நாம போக போற இடம் நரகம்தான் என்று அவர்களுக்கு முழுமையாக தீர்மானம் ஆகிவிடும். முழுமையாக அவர்கள் நம்ப ஆரம்பித்து விடுவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் நம்பியோ, அதற்கு பிறகு நரகம் இருக்கு, சொர்க்கம் இருக்கிறது, இந்த கேள்வி கணக்கெல்லாம் உண்மைதான் என்று அவர்கள் ஈமான் கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதற்கு பிறகு கண்டிப்பாக அவர்கள் நரகத்திலே விழுந்து விடுவார்கள். அதற்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறான். அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களை நிறைய பெற வேண்டும் என்கின்ற அந்த பேராசையானது இந்த மறுமை பற்றியான சிந்தனையிலிருந்து உங்களை திசை திருப்பி விட்டது. நீங்கள் கபரை வந்து சந்திக்கும் வரை ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன் சும்ம கல்லா ஸௌஃப தஅலமூன். அப்படி கிடையாது, சீக்கிரமாவே உங்களுக்கு தெரிந்துவிடும், இல்ல சீக்கிரமாவே உங்களுக்கு தெரிந்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 முறை சொல்லி காமிக்கிறான். என்ன தெரிந்துவிடும்? நாளை மறுமை என்று ஒன்று உண்டு. அந்த மறுமைக்கு நீங்க வரும்போது இந்த உலகத்துல நீங்க சேர்த்து வைத்திருந்தீங்களே சொத்துக்கள், இந்த உலகத்திலே அதிகமாக பெற வேண்டும் நினைச்சிருந்தீங்களே, இந்த உலகத்திலே பேராசையோடு எல்லா பொருட்களையும் அள்ளி வாரி இறைத்து கொண்டீர்களே, அது எல்லாமே நாளைக்கு மறுமையில எந்த விதமான பலனும் அளிக்க முடியாது என்பதை உங்களுடைய மரணத்தின் போது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள், நாளைக்கு மறுமையின் போது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கிறான், அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் ஜஹீமை கண்டிப்பாக கண்களால் பார்ப்பீர்கள். இந்த உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை நமக்கு வர்ணிச்சு காமிக்கிறான். இந்த உலகத்திலே இருக்கும்போது அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கத்தை வர்ணித்து காமிக்கிறான். இந்த இரண்டையும் வர்ணிப்பதற்கான காரணம் என்ன? சொர்க்கத்துக்கு மேல ஆசை வச்சு, ஆதரவு வச்சு, அந்த சொர்க்கத்துக்கு நாம் எப்படி நுழைய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே அமல் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை வர்ணித்து காமிக்கிறான், நரகத்தை வர்ணித்து காமிக்கிறான். நரகத்தினுடைய அந்த வேதனையை, அங்க இருக்கக்கூடிய பயங்கரத்தை சிந்தித்து பார்த்து அஞ்சி அந்த நரகத்துக்கு செல்லக்கூடாது என்பதற்காக நாம் நம்முடைய சில அமல்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், அல்லது நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அமல்களை அறவே செய்யக்கூடாது, கடமையான விஷயங்களை கண்டிப்பாக செய்தாக வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை எங்கெல்லாம் வர்ணிக்கிறானோ அங்கு நரகத்தையும் வர்ணிப்பான், நரகத்தை எங்கெல்லாம் வர்ணிக்கிறானோ அங்கு சொர்க்கத்தையும் அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். 2 விஷயங்களையுமே ஒரு சேர அல்லாஹ் தஆலா வர்ணிப்பதற்கான காரணம், வெறுமன பயத்தோடு மட்டுமே அல்லாஹ்வை வணங்கினால் அது முழுமையாக வணக்கமாக மாறாது, வெறுமனே ஆதரவோடு மட்டுமே அல்லாஹ்வை வணங்கினால் அது முழுமையான வணக்கமாக மாறாது. பயமும் ஆசையும் 2ம் கலந்தவாறு அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அதுதான் உண்மையான வணக்கமாக இருக்கும். ஆக இறைவனிடத்துல நாம் ஆசையும் ஆதரவும் வைக்கிறோம், அதே சந்தர்ப்பத்துல இறைவனுடைய தண்டனையை நாம் பயந்து கொண்டும் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை நெடுகிலும் நமக்கு சொர்க்கத்தை வர்ணித்து காமிக்கிறான், நரகத்தை வர்ணித்து காமிக்கிறான். எவர் ஒருவர் இந்த நரகத்தை இந்த உலகத்தில் இருக்கும் போதே சிந்தித்து பார்த்து மனக்கண்களால் உணர்ந்து அதிலே நாம் விழுந்து விடக்கூடாது என்று இந்த உலகத்தில் எவர் அமல் செய்வாரோ அவருடைய அமல்கள் நாளைக்கு மறுமை நாளில் சிறந்ததாக இருக்கும், நரகத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். எவர் ஒருவர் இந்த உலகத்திலே நரகத்தை காணவில்லையோ, தன்னுடைய மனக்கண்களால் அதை உணரவில்லையோ, கண்டிப்பாக நாளைக்கு மறுமையிலே அவர் நேரடியான கண்களினால் அந்த நரகம்
கொதித்து கொண்டிருப்பதை, அதை சிதறி வெடித்துக் கொண்டிருப்பதை நேரடியாக பார்ப்பார். அவர்கள் அந்த நரகத்திலே விழுவார்கள் என்பதை உறுதியாக அவர்கள் அந்த இடத்துல நம்பி இருப்பார்கள், உறுதி கொண்டிருப்பார்கள். வலம் எஜ்து அன்ஹா மஸ்ரிஃபா, அந்த இடத்துல இருந்து அவர்கள் தப்பிப்பதற்கான வேறு எந்த வழியும் இல்லை. அந்த இடத்துல இருந்து அவர்கள் சர்ஃப் அப்படின்னு சொன்னா திருப்புறதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல இருந்து அவர்களை திருப்புவதற்கு வேற எந்த ஆளும் சக்தி பெற்றவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இந்த உலகத்துல நாம இருக்கும்போது நரகத்தையும் சொர்க்கத்தையும் அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். சொர்க்கத்தினுடைய வர்ணனை, அதனுடைய இன்பங்கள், அதை எல்லாம் நம்முடைய மனக்கண்கள் முன்னாடி கொண்டு வந்தா, நரகத்தினுடைய கொடூரம், அங்கே கொடுக்கப்படுகின்ற தண்டனை, அதெல்லாம் நம்முடைய மனக்கண்கள் முன்னாடி கொண்டு வந்தா நாம் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்து கொள்வோம். அதனால ஒரு இமாம் சொல்றாரு, நான் சொர்க்கத்துக்குள்ள இருந்தேன், அங்க இருக்கக்கூடிய இன்பங்களையும் அனுபவிச்சேன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் நான் எடுத்து சாப்பிட்டேன். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வர்ணனைகள் எல்லாம் எடுத்து வச்சு முழுமையாக சொர்க்கம் என்றால் எப்படி இருக்கும் அப்படின்றத சற்று நேரம் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்கிறார். நான் சொர்க்கத்துக்குள்ள இருந்தேன், சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சேன், சொர்க்கத்துல இருக்கக்கூடிய பழங்களை எடுத்து சாப்பிட்டேன், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை நான் அனுபவித்தேன். அடுத்து நான் நரகத்துக்கு போனேன், நரகத்தினுடைய கஷ்டங்களை பார்த்தேன், நரகத்தினுடைய வேதனைகளை அனுபவித்தேன். என்னுடைய உள்ளம் சொன்னது, உனக்கு நரகம் தகுதி இல்லாத இடம், நீ சொர்க்கத்துக்கு தான் நுழைய வேண்டும் என்று சொல்லி, அதனால் நான் என்னுடைய செயல்பாடுகளை மாற்றி கொண்டேன் என்று சொல்றாரு. இப்படி அறிஞர்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவர்கள் சொர்க்கத்துக்காக, இறைவனுடைய முகத்துக்காக செய்திருக்கக்கூடிய அமல்கள், அவருடைய இஹ்லாஸ், அவருடைய தக்வா, அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நம்மை பிரமிக்க வைக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, அவர்களை இந்த திருமறை குர்ஆனை உணர்ந்திருந்தார்கள், அவர்கள் திருமறை குர்ஆனை படிச்சாங்க, அந்த திருமறை குர்ஆன்ல இருக்கக்கூடிய அர்த்தங்களை, வசனங்களை விளங்கினார்கள், அதை சிந்தித்து பார்த்தார்கள். இப்ப நமக்கு குர்ஆனை சிந்தித்து பார்க்கிறதுக்கும் நேரம் இல்லை, அதை எடுத்து வாசிக்கிறதுக்கும் நேரம் இல்லை, அது புரியறதுக்கும் நேரம் இல்லை, மரணம் செய்வதற்கு நேரம் இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கையானது 50 வருட காலம், 60 வருட காலம் நமக்கு நீளமான நல்ல நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, அப்ப நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த நிலைமையில் இருக்கிறோம்? இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கென்று சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த வசதி வாய்ப்புகளை அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம கடத்துறோமா, நமக்கு பயன்படுத்துறோமா, அல்லது அல்லாஹுக்கு நன்றி கெட்டவர்களாக இருப்பதற்காக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல அழகிய உடல் அமைப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், நல்ல திடகாத்திரமான ஆரோக்கியமான உடலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், நல்ல சிந்தனைகள் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த சிந்தனையை வைத்து நாளைக்கு மறுமையில எப்படி நாம் நம்முடைய நன்மையை சேர்ப்பது, அங்கு செல்லும் போது நம்முடைய வீட்டை நாம் எப்படி அலங்காரம் செய்வது என்பதை யோசிச்சு இருக்கிறோமா? அல்லது இந்த உலகத்திலேயே நாம எப்படி நம்ம இப்ப தற்காத்துக் கொள்வது, அல்லது நம்முடைய சொத்துக்களை சேகரித்துக் கொள்வது என்பதை மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? அழியக்கூடிய இந்த உலகத்தை பற்றி மட்டுமே நம்முடைய எண்ணங்கள் அதிகமாக மேலோங்கி இருந்துன்னு சொன்னால், கண்டிப்பாக அதுவும் கூடிய விரைவில் நம்முடைய அழிவோடு சேர்ந்து அழிந்துவிடும். நாளைக்கு மறுமையில் என்றென்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்காக ஒரு மனிதர் அதனுடைய கட்டமைப்பை உருவாக்கி கொண்டாரு சொன்னார், அதனுடைய அங்க இருக்கக்கூடிய மறுமை வீட்டை அழகாக்க முயற்சி செய்தாருன்னு சொன்னா, கண்டிப்பாக அவருடைய அமல்கள் அழகாக மாறும். இந்த உலகத்திலையும் சரி, நாளைக்கு மறுமையிலும் சரி, தன்னுடைய அமல்களை அவர் நேரடியாக கண்களால் பார்க்கும் பொழுது, அது நன்மையினுடைய குவியலை அவர் பார்க்கும்போது அவரை போன்று சந்தோஷப்படக்கூடிய ஆள் வேறு எவரும் இருக்க மாட்டார்கள். ஆக இந்த உலகத்தில இருக்கும்போது அதிகமாக நம்முடைய நல் அமல்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தீய செயல்களை விட்டும், பாவமான காரியங்களை விட்டும் நாம் கண்டிப்பாக விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொர்க்கத்தை ஆதரவு வைத்து அவனுடைய வேதனையை பயந்து எவர் ஒருவர் இந்த செயல்களை சீராக்கிக் கொள்வாரோ, கண்டிப்பாக நாளை மறுமையிலே அவருக்கான தப்பிப்பதற்கான வழி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவான். ஃபமன் ஜுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்திலிருந்து லேசா விலகி சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விட்டாரோ அவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அந்த மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிவானாக. வஆஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.